ஓமன் நாடு அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு. இன்னும் அந்த வளைகுடா நாடுகள்ல நிறைய நாடுகள் மன்னர் ஆட்சி, நம்மள மாதிரி மக்களாட்சி கிடையாது, மன்னர் தான் அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்களுடைய மரபு, அவங்களுடைய மாண்பு என்ன அப்படின்னா, எந்த நாட்டிலிருந்து விருந்தினர் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி, அந்த அரண்மனையில அரசர் அவருடைய இருக்கையில உட்கார்ந்துருப்பார். வந்தவங்க அரண்மனைக்கு போய் அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய இருக்கையில அவங்க அமரணும். இதுதான் அவங்களுடைய புரோட்டோகால்னு சொல்லுகிற மரபு. ஆனா இந்த ஓமன் நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுல இந்திய ஜனாதிபதி விருந்தினரா போறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி சுல்தான் காபூஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப இந்திய ஜனாதிபதி வர்றாருன்னு உடனே சுல்தான் காபூஸ் என்கின்ற அந்த மன்னர் என்ன பண்ணார், அவரே கார் எடுத்துட்டு போனார். விமான நிலையத்துக்கு போய் இந்திய ஜனாதிபதி கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து கார்ல தனக்கு பக்கத்துல அமர வைத்து அழைத்து வந்து அவரை உட்கார வச்சுட்டு இவர் உட்கார்ந்தார். அன்னைக்கு விழா முடிஞ்சிருச்சு. மறுநாள் நிறைய கேள்விகள் அந்த மன்னருக்கு முன்னாடி இப்படி நிற்க வைக்கப்படுகிறது. ஏன் ஒரு இந்திய நாட்டு ஜனாதிபதி வந்தா மன்னன் தன்னுடைய விதிகளை எல்லாம் மீறி விட்டு இறங்கி போகணுமா, நீங்களே போகணுமா, நீங்களே 1000 கேள்வி, மன்னன் தன் தகுதியில் இருந்து இறங்கி வரலாமா? சுல்தான் காபூஸ் அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை ஒற்றை அம்பை போல வீசினார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வந்திருப்பவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காகவோ வரவேற்பவர் மன்னர் என்பதற்காகவோ செல்லவில்லை. ஒரு வந்திருக்கிறவர் இந்த சுல்தான் காபூஸ் என்கின்ற மாணவனின் ஆசிரியர் என்பதால் ஒரு மாணவனாக சென்றேன், மன்னனாக செல்லவில்லை. நான் பூனேயில் சிறு வயதில் படித்த போது இராணுவ பள்ளியில் அவர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லப்பட்ட இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா.